இங்க ஒரு பொண்ணுமே கரும்பு தோட்டத்துல அடிமையா வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்ப தன்னோட குழந்தைங்களுக்காக வெள்ளங்காய்ச்சல் இடத்துக்கு போய் கொஞ்சம் வெள்ளப்பாவு கேட்பா. ஆனா அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வெள்ளப்பாவை காய்ச்சிட்டு இருக்கவனுக்குமே யூரின் வந்தனால இந்த பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு அவனும் போயிருவான். இந்த பொண்ணுமே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாருமே இல்லாதனால தான் கொண்டு வந்த கிண்ணத்துல கொஞ்சம் வெள்ளப்பாவை ஊத்திட்டு பின்னாடி போய் ஒளிச்சு வைப்பா. அப்ப ஒளிச்சு வைக்கிறத அந்த பண்ணையர் பாத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்து யாரு கேட்டு இதை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேகமா எட்டி உதைக்கிறாரு. அந்த பொண்ணுமே வெள்ளப்பாவுக்குள்ள போய் விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து இதை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இன்ஸ்பெக்டருமே அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கேசியுமே லூஸ்ல விட்டுருவாரு. ஆனா அந்த கான்ஸ்டபிளுக்கு மனசே கேட்காது. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னொரு போலீஸ் கிட்ட இதை பத்தி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இவர் சொல்ற எல்லா விஷயத்தையுமே அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த பொண்ணு இறந்து போன இடத்துக்குமே போய் அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த பொண்ணுக்கு நம்ம நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து பண்ணையாரோட ஆளுமே அங்க வர இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணையார அந்த பொண்ணை எப்படி அந்த பாவுக்குள்ள தள்ளிவிட்டு கொண்டானோ அதே மாதிரி இவனையும் அந்த பாவுக்குள்ள தள்ளிவிட்டு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்க பண்ண சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.